ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி இருந்தால் போதும். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம ஒரு 4 பேருக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சமாக கடலை மாவு, கருவேப்பிலை, மல்லி, கொஞ்சமாக வந்து பூண்டு, தாளிக்கிறதுக்கு கடுகு, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எங்கள் ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு பாம்பே சட்னி அப்படின்னு பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து மாவு சட்னின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். கொஞ்சமான பொருட்கள் வச்சு நம்ம ஒரு 4 பேருக்கு இல்லை பெரிய ஃபேமிலிக்கு கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இது ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் சேர்த்துட்டேன், கருவேப்பிலை சேர்த்துட்டேன், எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். நாங்கள் ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிட்டது வந்துட்டு இந்த சைட் டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பூண்டும் வந்து நான் சேர்த்துட்டேன். இப்போ வெங்காயத்தோட பூண்டு நல்லா வந்து வதங்கி வரட்டும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இது வதங்கிறது தான் நமக்கு வந்து டைமிங்கு. சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன், சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப வந்து ஈஸியான ரெசிபி, பிக்னஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நல்லா வந்து வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா மேஷ் ஆகி வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இந்த மிளகாய் தூள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போக நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பாருங்கள், பச்சை வாசனை போக சூப்பராக நமக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வந்து வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வெந்துட்டோம். வெந்து வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது கொதி வரும்போது நம்ம இந்த கடலை மாவை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கலந்து விட்டுருங்க விஸ்கி வச்சு. பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு. இப்போ நம்ம கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்துட்டோம்னா நல்லா கட்டி கட்டி ஆயிரும். நல்லா வந்து கரைச்சி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதை கொதிக்க விட்டோம்னா நமக்கு சூப்பரான வந்து சைட் டிஷ் ரெடி ஆகிடும். பாம்பே சட்னி. நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு, காரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டேன். இது நல்லா கொஞ்ச நேரத்துலேயே வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி வதங்கிறது தான் நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி இந்த கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் இது வந்துட்டு நல்லா வந்து சீக்கிரமே ரெடி ஆகிடும். உங்ககிட்ட ஒரு வேளை கடலை மாவு இல்லைன்னா வந்துட்டு நம்ம இட்லி தோசை ஊற்றுறோம்ல, அந்த மாவே வந்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி 1 கப்பு சேர்த்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு சைட் டிஷ்ஷு. இப்போ நம்ம வந்துட்டு மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.